ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனார் விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க. கத்துக்கிட்டார்ல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து. இல்ல பிஎம் ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே. பிஎம் அவர் அரசியலுக்கு வர சொல்லலையே. பிஎம் அவரை வியூக அமைப்பாளரை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வியூக அமைப்பாளரை வச்சுதான் பெற்றார். அரசியலுக்கு வந்தா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இதான் கதிப்பா அப்படின்னு சொல்றேன். பத்திரிகை தம்பிங்களா, நான் ஒரு சொல்லிக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்ததுனால மழையில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். மழை பெய்து வெளியே அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சொன்னீங்க, ஆக்க முடியல. என்ன அமெரிக்காவை உதாரணத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. அமெரிக்கா மாதிரி இல்ல, எங்க திராவிட அரசு அதை விட ஜாஸ்தியா நல்லா வேலை செய்யு சொல்லாம என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க சிங்கப்பூரை ஆக்குவேன் சென்னைன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? கூவத்தை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? அதனால இன்னைக்கு 4000 கோடியை செலவழிக்காம போட்டு வாங்குறாங்க. மீனவர்கள்ட்ட இருந்து போட்டு வாடகைக்கு வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம். நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். வேளச்சேரில இருந்து ஒரு தம்பி போய் பேங்க்குக்கு போனாராம். கார் வாங்க லோன் வேணும், இல்ல போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம். கடைசியில் இப்ப எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டீங்களேப்பா. ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே, அதான் எங்களோட கவலை. ஓட்டு வாங்குனீங்க, அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க, போட்டு வாங்க விடாதீங்க. இன்னொன்னு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு BLA 2 தான். 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு BLA 2 1 தான். ஆனா திமுக அதிகமாக BLA 2க்குள்ள போட்டுட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட எந்த அங்கீகரிக்கப்பட்ட BLA 2 அவரை மட்டும்தான் பணிக்கும் பயிற்சிக்கும் கூப்பிடணும், அவரை மட்டும்தான் பணியாற்ற செய்யணும்னு நாங்க கண்டிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க. கத்துக்கிட்டார்ல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து. இல்ல பிஎம் ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே. பிஎம் அவர் அரசியலுக்கு வர சொல்லலையே. பிஎம் அவரை வியூக அமைப்பாளரை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வியூக அமைப்பாளரை வச்சுதான் பெற்றார். அரசியலுக்கு வந்தா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இதான் கதிப்பா அப்படின்னு சொல்றேன். பத்திரிகை தம்பிங்களா, நான் ஒரு சொல்லிக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்ததுனால மழையில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். மழை பெய்து வெளியே அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சொன்னீங்க, ஆக்க முடியல. என்ன அமெரிக்காவை உதாரணத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. அமெரிக்கா மாதிரி இல்ல, எங்க திராவிட அரசு அதை விட ஜாஸ்தியா நல்லா வேலை செய்யு சொல்லாம என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க சிங்கப்பூரை ஆக்குவேன் சென்னைன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? கூவத்தை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? அதனால இன்னைக்கு 4000 கோடியை செலவழிக்காம போட்டு வாங்குறாங்க. மீனவர்கள்ட்ட இருந்து போட்டு வாடகைக்கு வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம். நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். வேளச்சேரில இருந்து ஒரு தம்பி போய் பேங்க்குக்கு போனாராம். கார் வாங்க லோன் வேணும், இல்ல போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம். கடைசியில் இப்ப எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டீங்களேப்பா. ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே, அதான் எங்களோட கவலை. ஓட்டு வாங்குனீங்க, அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க, போட்டு வாங்க விடாதீங்க. இன்னொன்னு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு BLA 2 தான். 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு BLA 2 1 தான். ஆனா
திமுக அதிகமாக BLA 2க்குள்ள போட்டுட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட எந்த அங்கீகரிக்கப்பட்ட BLA 2 அவரை மட்டும்தான் பணிக்கும் பயிற்சிக்கும் கூப்பிடணும், அவரை மட்டும்தான் பணியாற்ற செய்யணும்னு நாங்கள் கண்டிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.